நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத பலன் தான் சொல்ல போகிறேன். கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான பலன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணங்குறேன். குருப்யோ நம நற்பவி காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசன தெய்வமாகிய மகா வாராகியை வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயமிகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசனமான பகலாமுகி வணங்குறேன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பிந்தமி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொதுவான பலன்கள் பார்க்கும்போது இந்த கிரகத்தை வச்சு தான் சொல்லப்படுது. அதை வச்சு தான் 12 ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது மிதுன ராசியில் இருந்த குரு கடகராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 48 நாள், அப்புறம் வேலைக்கு போயிடுவார். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார், தொடர்ந்து இருந்து வருகிறார். அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகமும் இருக்கிறார்கள். இது கார்த்திகை மாதம் நடைபெறக்கூடிய நிலவரத்தில் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார். சனி வக்ரம் பெற்று இருக்கிறார், இப்போது வக்ர நிவர்த்தியும் ஆகப் போகிறார். அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை, அதனால் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இதனுடைய பலனாக சொல்ல போகிறேன். பொதுவாக இது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது இதை சொல்ல முடியும். சொல்லி உங்களுடைய பிரச்சனையை, எல்லா வித பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்ய முடியும். ஏனென்றால் அடியேன் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை. 50 வருடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன், பரம்பரையாக இருந்து வருகிறேன். அருள் வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக அருள் வாக்கு சொல்லி வருகிறேன். அந்த செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும். அனுபவம் தான், ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், வெளியே கட்டாமல் இருப்பாங்க. ஆனால் இவங்களை முன்னுக்கு வச்சு நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அது இல்லாமல் கடுமையான உழைப்பாளியும் சொல்லலாம். இவங்களை எதை பற்றியும் கவலைப்படாதவங்கன்னு சொல்லலாம், பெருசாக யோசிக்காதவங்கன்னு சொல்லலாம், வந்தால் வரட்டும் போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் சொல்லலாம். சில நேரங்களில் இவங்களுடைய வீம்பான குணத்தாலேயே நல்ல வாய்ப்புகளை இழந்துருவாங்க. அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்கள் ராசியிலே தான் சனியும் ராகுவும் இருக்காங்க. ராசியாதிபதி சனி பகவான் நல்லே தான் செய்வார். இருந்தாலும் சில நேரத்தில் இருக்கிற குணம் சில நேரத்தில் இருக்காது. நல்ல குணங்கள் வரும்போது நல்ல விஷயங்களில் ஈடுபட்டுக்கணும். சோம்பல், சோர்வு, கெட்ட குணங்கள் வரும்போது பேசாமல் இருந்துடணும், எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது, சிறப்பு. கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து போகும், அதையும் கவனமாக பார்த்துக்கணும். கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், அதுக்குள்ள கடனும் கிடைக்கும், அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சு இன்னொரு பஞ்சாயத்து உருவாகும், அந்த பஞ்சாயத்தில் வெற்றி பெறுவீங்க. ஒரு பஞ்சாயத்தில் தோல்வி வரும், இன்னொரு பஞ்சாயத்தில் வெற்றி கிடைச்சிடும். இது மாதிரிலாம் நடக்கும்.
நீங்கள் நினைக்கிறவங்க நம்ம எதிரின்னு நினைப்பீங்க, ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க எதிரியாக இருப்பாங்க. இதுவும் இந்த காலத்திலே நடக்கும். அப்போ ஏட்டிக்கு போட்டியாக தான் நடக்குது. அப்படி தான், அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் கவனிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். ஒரே மனநிலை, தெரிந்த மனநிலை. அதுக்கு என்ன பண்ணணும்? தியானம், தபம், ஜபம், தொடர்ந்த இறை வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். விடிகாலைல எழுந்திருங்க, பிரம்மத்தில் உட்காருங்க, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிங்க, இஷ்ட தெய்வத்தை நினச்சிங்க, தொடர்ந்து அந்த நாமாக்களை சொல்லிட்டு வாங்க. அவ்வளோதான். கோயில் போக முடிஞ்சால் கோயில் போயிட்டு வாங்க, இல்லைன்னா மனசால நினச்சிக்கிட்டே இருங்க. இது மாதிரிலாம் பண்ணாலே போதும். உங்களுடைய திறமையை வளர்த்துக்குங்க, திறமையை வெளிக்காட்டுங்க, தப்பு கிடையாது. கஷ்டமான நேரத்தில் தான் நீங்கள் படித்த படிப்பு உங்கள்கிட்ட இருக்க திறமை சோறு போடுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் உண்மை. அப்போ கஷ்டமான நேரத்தில் தான் நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும். நம்ம குணத்தை காட்டணும், நல்ல குணத்தை காட்டணும். அப்போ 4 பேர் நம்மளை பார்த்து உதவி பண்ணுவாங்க. பாவம் கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி பண்ணணும். நீ கொடுத்தா கூட கொடுக்கட்டினா போ, நான் போயிடுச்சுக்கிறேன், நான் அப்படியே பார்த்துக்கிறேன், அப்படி சொல்லக்கூடாது. நாம் சொல்லும் வார்த்தைகளில் தான் விஷயமே இருக்குது. அடுத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுறதும் பண்ணாது. அது தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கனாலே போதும். பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா சில நோய் நொடிகளும் வந்து போகும். இனம் புரியாத நோய் நொடிகள்னு சொல்லுவாங்க. என்னன்னே தெரியாது. டாக்டர் போகும், அது ஒன்று நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது வேறு மாறிக்கும். அப்போ அது எப்படி? உள்ளுக்குள் இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். நீர்நிலையில் போகக்கூடாது, இரவு நேரங்களில் வெளியில் சுற்றக்கூடாது, மரம் செடி கொடிகள் பக்கத்தில் போகக்கூடாது, கண்டதை வாங்கி சாப்பிடக்கூடாது. இது மாதிரிலாம் இருந்தீங்கனாலே அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அடுத்ததாக உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு தெய்வம், இஷ்ட தெய்வம், அதை வழிபட்டு வரணும். அதுக்கு எதாவது வேண்டியிருந்தீங்கன்னா அதை இப்போ செய்யலாம், பிரார்த்தனை பண்ணலாம், வேண்டுதல். அதுக்கு நான் இது பண்ணுறேன், இது முடிஞ்சாது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதை இப்போ நீங்கள் செய்யணும். அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்துடும். அரசியல் இருக்கவங்க மறைந்திருந்து மீண்டு எழக்கூடிய அமைப்பாக வரப்போகுது. அப்போ இந்த காலகட்டம் தனியாக இருக்கணும், யோசனை பண்ணணும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்குள்ளான காலகட்டம் வரும்போது அதில் நீங்கள் பயன்படலாம். சினிமாத்துறை மற்றும் உள்ள உங்கள் ராசிக்கேற்ற நீர்வளத்துறை, அது இல்லாமல் உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய துறைகள், மருத்துவத்துறை, இது மாதிரி துறைகளில் இருக்கவங்களாம் வெற்றி பெறலாம். மற்ற துறையில் உள்ளவங்க கவனமாக இருக்கணும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்க திறமை, உங்களுடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்திக்கணும். எங்கே போனாலுமே இது மட்டும் பண்ணால் போதும். எந்த நேரத்தில் எந்த உதவி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது திடீர்னு அந்த உதவிகள் கிடைக்கும். திடீர்னு நம்ம அதிர்ஷ்டம் மட்டும்தான் நினச்சிருக்கோம், அப்படி கிடையாது. திடீர்னு சில கிடைக்கக்கூடிய உதவிகளே நம்மளுக்கு பெரிய உதவியாக இருக்கும், பேருதவியாக இருக்கும். அதுதான் உண்மை. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்கள் ராசிபதி சனி பகவான் தான். இருந்தாலும் பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றணும். விளக்கே இல்லாத கோயிலாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வரணும். அங்கே அமர்ந்து தியானம் பண்ணணும். நல்ல சிந்தனையோட தவம் இருக்கணும். உங்களுடைய கோரிக்கை எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாம் நீயே அப்படின்னு சரணாகதி அடையணும். வெறும் சரணாகதி மட்டும் இல்லை, பூரண சரணாகதி அடையணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது படுத்தபடியாக இருக்கவங்க, நோயால் தோண்டு போனவங்க, நம்மளுக்கு யாருமே உதவிக்கு இல்லையே அப்படின்னு ஏங்கின்னு இருக்கவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். அந்த உதவி தான் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். உங்களுடைய வெற்றிக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் செய்ய போகுது. இது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்,
நட்புகள் இப்போ சொந்தக்காரங்க கூட நட்பாக தான் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. சொந்தத்தில் கூட தூரத்து சொந்தம்லாம் சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்க கூட நம்ம நட்பாக தான் இருப்பாங்க எல்லாருமே. அவங்களெல்லாம் பழகும்போது அவங்களுடைய மேல் அக்கறை காட்டணும், அவங்களுடைய நலனில் அக்கறை காட்டணும், அதுதான் முக்கியமானது. அப்போ தான் உங்களை பற்றி அவங்க யோசிப்பாங்க. இது ஒரு முக்கியமான சூட்சமான விஷயம். அப்போ நீங்கள் பழகும்போது அவங்களுடைய நன்மை தீமைக்கு எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ, உங்களால் முடியுமோ முடியாதோ, ஆனால் கேட்கணும். நீங்கள் செய்கிற மாதிரி பாவலாக பண்ணணும். அதுதான் உண்மையான விஷயம். இந்த டிப்ஸு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களை பற்றி அவங்க கேட்பாங்க. இப்போ எப்படி சொல்கிறோம், இப்போ ஃபோனில் எடுத்தோன்னே ஹலோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேட்குறோமா இல்லையா? அதுமாதிரி அவங்க என்ன கேட்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அவங்க கேட்பாங்க. இது மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தினீர்களால் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் நான் சொன்ன இந்த இறை வழிபாடுகள், தான தர்மங்கள், நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான காலமாக தான் இது இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.